ஏன்னா அந்த லாக்டவுன் ஆனதுலேருந்து நான் பிரியாணி சாப்பிடவே இல்லை சரியா. ஓகே சாம்பார் நீங்கள் ஒரே ஆளாக பண்ணுறீங்களா? ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தான். ஆமாம். ஸோ ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் விலாகர். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொடைக்கானலில் வந்து ஹோட்டலுக்கு வந்துருக்கும், ஒரு ஹோட்டலில் ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொடைக்கானல் போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு மேல் ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா அலாவுதீன் ஹோட்டல்னு இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலோட என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 30 வருஷமாக இருக்குது. 30 வருஷமாக வந்து இங்கே வந்து ஒரே ஒரு லேடி மட்டும்தான் இங்கே வந்து மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சமைக்கிறதுல இருந்து ஃபுட்டு சப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டலில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்தரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இங்கே வந்து ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட வந்து நம்ம இங்கே சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இந்த ஹோட்டல் வந்து எவ்வளோ வருஷமாக நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க? 5 இயர்ஸாக சாப்பிட்டு இருக்கீங்க. ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு இங்கே? ஓகே ஓகே. நீங்கள் வந்து இங்கே பக்கத்தில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே. இங்கே சாப்பாடு வந்து இப்போ காலையில் மதியானம் எல்லா டைமும் இங்கே வந்து சாப்பிட்றீங்க. சாப்பாடு குவாலிட்டி எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்கும். ப்ரைஸு பரவாயில்லைங்களா? ஓகே. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இங்கே பிடிக்கும் சார்? உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு ஃபேவரட் குஸ்கா, ஒயிட் ரைஸ் குஸ்கா, ஓகே, சுக்கா கிரேவி, ஓகே, சாம்பார், காலைல டிஃபன் இட்லி, தோசை, பொங்கல். ஓகே, இங்கே கஸ்டமர்கிட்ட கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் நேராக வந்து இங்கே சாப்பிட்லாம். ஸோ 30 வருஷமே இந்த இடத்துல இந்த ஹோட்டலில் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து இங்கே சாப்பிட்லாம். ஆனால் ஒரு நிமிஷம், இங்கே எவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இங்கே ஒரு 3-4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸாக சாப்பிட்றீங்க. சாப்பாடுலாம் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கும். வீட்டு சமையல் மாதிரி நல்லா இருக்கும். ஓகே ஓகே. பார்சல் வாங்கிட்டு சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே. இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வேறு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன். செம்மையாக. உங்களுக்கு இங்கே என்ன பிடிக்கணும் சாப்பாடுனா? இங்கே வந்து பிரியாணி, ஓகே, பீஃப் ஃப்ரை. நம்ம வந்து
கஸ்டமர் எல்லா டைமே ரிவ்யூ கேட்டாச்சு. ஸோ எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஓனர் இங்கே இருக்காங்க. ஸோ நம்ம அக்கா இங்கேயே இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டையும் கேட்டுடலாம். ஓகேக்கா, இந்த ஹோட்டலில் வந்து எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க? ஒரு 25-30 வருஷம். 30 வருஷமாக வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரே ஆளாக வந்து இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? அது பழகிடுச்சு. கூட யார் ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை? ஹெல்ப்புக்கு என் பையன் வண்டி ஓட்டுனது போக மற்ற நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவான். மற்ற டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னென்ன ஃபுட்டு இங்கே கொடுக்குறீங்க? காலையிலையோ மதியானம் நைட்டு? காலையில் இட்லி, பொங்கல், பூரி, தோசை எல்லாம் போடுவோம். ஓகே. மதியானம் என்ன? மதியானம் சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, பீஃப் சுக்கா, பீஃப் குழம்பு, சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, மற்ற ஐட்டங்கள் ஒயிட் ரைஸ் எல்லாமே கொடுப்போம். லிஸ்ட் பெருசா போகுது. இது எல்லாமே நீங்க ஒரே ஆளா பண்றீங்களா? ஒரே ஆளு தான். ஒரே ஆளு தான். ஆமா. ஓகே. இவ்வளவு இது உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? இவ்வளவு அது பழகி போச்சு. பழகியாச்சு. சரி சரி. இப்போ நைட்டு ஃபுட் என்ன? நைட்டு வந்து ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுப்போம். ஓகே ஓகே. இப்போ நைட்டு வந்து ரெஸ்ட் போட்டுறீங்க. சப்போஸ் எது ஆர்டர் கொடுத்தாலும் நீங்க பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இங்க வந்து சாப்பிட வர்றவங்க வந்து இப்போ மொத்தமா எனக்கு பண்ணி கொடுங்க, இது ஒரு ஐட்டம் கேட்குற பிரியாணி எனக்கு மொத்தமா வேணும் அப்படின்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து நான் இங்கே தரேன். நீங்கள் இங்கே கொடைக்கானலுக்கு வந்து டூரிஸ்ட்டாக வந்தாலும் சரி, நீங்கள் கொடைக்கானலில் இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுட்டு மொத்தமாக நீங்கள் பண்ணணும், ஒரு விசேஷத்துக்கு பண்ணாலும் நீங்கள் பண்ணித்தர அக்கா ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அக்கா வந்து ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு அங்கே ரெடியாக வச்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம். சாப்பிட்டு பார்த்து நானும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சமைச்சதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அஜினமோட்டோ எதுலேயுமே யூஸ் பண்ணலை. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. வர்ற கஸ்டமர் எல்லாமே அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ சாப்பாடு வச்சுருக்காங்க. நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபுட்டு அக்கா எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நான் ஏதாவது ஒரு ஐட்டம் சொன்னேன், ஆனால் அக்கா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சாம்பிள் வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி இருக்குது, அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது. ஒயிட் ரைஸ்க்கு வந்து கூட்டு வச்சுருக்காங்க. கூட்டு பார்த்தீங்கன்னா வந்து முட்டைக்கோஸ் கூட்டு இருக்குது, அப்புறம் வந்து வெஜிடபிள் கூட்டு இருக்குது, அப்புறம் வந்து பிரியாணிக்கு வெங்காய சட்னி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சாம்பார் இருக்குது, அப்புறம் ரசம், இது வந்து கறி குழம்புன்னு நினைக்கிறேன், சிக்கன் குழம்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பீஃப் சுக்கா இருக்குது. இது இல்லாமல் வந்து அவங்கக்கிட்ட வந்து நிறைய ஐட்டம் பண்ணி கொடுக்குறாங்க. பீஃப் பிரியாணி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் சுக்கா இருக்குது. இது வந்து பீஃப் சுக்கா, சிக்கன் சுக்காவும் இருக்குது. இப்போ நான் இவ்வளோதான் என்னால் சாப்பிட முடியாது, அதனால தான் நான் வேணாம்னு சொல்லிட்டேன். அக்கா வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க, இருந்தாலும் என்னால் சாப்பிட முடியாது. காலையில் நான் இங்கே சாப்பிட வந்தேன். சாப்பிட வந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்தா ஒரு ஆள் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம சேனலில் இந்த வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து சாப்பாடெல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து லாக்டவுன் ஆனதுலேருந்து நான் பிரியாணி சாப்பிடவே இல்லை சரியா. ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே வீட்டு பிரியாணி மாதிரி இருக்குது. இந்த பாய் வீட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்கல்ல, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம அக்காவும் பார்த்தீங்கன்னா வந்து பாய் தான். ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது. பீஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. எல்லாத்தையுமே இப்போ வந்து சாம்பிள் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் ரைஸு, சாம்பார் ஊற்றி டேஸ்ட் பண்ணிடலாம். சாரி நண்பா, என்னோட மைக் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலை. பட் வந்து ஃபுட்டு வந்து ரொம்பவுமே சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ சாப்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா சொர்க்கம் தான் சொல்லணும். ஸோ அக்காவோட கையில் வந்து இந்த கொடைக்கானல் கிளைமேட்டுக்கு சுட சுட வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அல்வா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானலுக்கு நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்தாலும் சரி, இல்லை கொடைக்கானலில் இருந்தீங்கனாலும் சரி, கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடுங்க. கடையோட அட்ரஸ் வந்து கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஹோட்டலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இதே மாதிரி ஒரே ஒரு லேடி, இவங்க தான் எல்லாமே சமைக்கிறாங்க, சப்ளை பண்ணுறாங்க, எல்லா வேலையும் இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் கூட ரொம்ப ரீசனபுளாக இருக்குது.
ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வேறு லெவல் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ் வாகர். பாய்.